அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக இந்த வினாத்தாள் வடிவமைப்பு சொல்லப்படுகிறது. மாணவர்களே, திங்கட்கிழமை நீங்கள் எல்லாம் தேர்வை எதிர்கொள்ள போறீங்க. அதனால எந்தெந்த வினாக்கள் தேர்வுக்கு வரும், எந்தெந்த பகுதிகளை நீங்கள் படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த குறிப்புகளை வைத்து நீங்கள் தேர்வுக்கு தமிழ் புத்தகங்களை இந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா முழு மதிப்பெண் பெறலாம். வாங்க பகுதிக்கு போகலாம். இந்த வினாத்தாள் வடிவமைப்பில் அரையாண்டு தேர்வு வினாத்தாளுக்குரிய வடிவமைப்பு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சரிங்களா? முதலாவதாக பலவுள் தெரிக. இந்த பலவுள் தெரிக என்ற பகுதியில் இந்த மொத்தம் உங்களுக்கு புத்தகத்தில் மொத்தம் 5 இயல் இருக்கு. 5 இயல்ல இருந்து மொத்தமாக உங்களுக்கு 25 வினாக்கள் தான் ஒரு மதிப்பெண் வினாக்கள். அந்த 25 வினாக்கள்ல உங்களுக்கு மொத்தமாக எத்தனை வினாக்கள்? 11 வினாக்கள் வந்துடும். சரியா? 11 வினாக்கள். மீதமுள்ள ஒரு 4 வினாக்கள் பாடல் வரி வினாக்கள். ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடல் சிலப்பதிகாரமா, மணிமேகலையா, அதனுடைய ஆசிரியர் யாரு, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய இலக்கண குறிப்பு என்ன, அது மொத்தம் 15 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கு. அது பிறகு குறுவினா. குறுவினாவில் உங்களுக்கு திருக்குறள் செய்யுள் பகுதியிலிருந்து திருக்குறள் வினாக்கள் அமையும். அது கூட ஒரு திருக்குறள் மனப்பாட பாடம் தான் அமையும். கட்டாய வினா. அதனால விடை கேட்ட ஒரு விடை கொடுத்துருவாங்க, அதை கேட்ட வினா அமைக்கணும். மொத்தம் 6 வினா கொடுத்துருப்பாங்க. 6 வினாக்கள்ல நீங்க 4 வினா எழுதணும். ஒரு ஸ்கேல் கொடுங்க. அப்போ மொத்தம் 8 மதிப்பெண்கள். அடுத்தது பயிற்சி வினாக்கள். இந்த பயிற்சி வினாக்கள் மாணவர்களே மிக முக்கியமான ஒன்று. எந்தெந்த வினாக்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடம், பிழைகளை நீக்கி எழுதுக. இப்போ கோடிட்ட இடம் அப்படின்னா, இப்போ தேர்வு நடைபெற்று தேர்வு அடைப்புல பெரு அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன எழுதணும்? நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சரியா? அது போல எழுதணும். பிழை நீக்கி எழுதுக. ஒரு தொடர் உள்ள பிழைகளை நீக்கி எழுதணும். பிறமொழி சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அதை தமிழாக செய்யணும். பிறமொழி சொற்களை. அடுத்தது நிறைவு செய்க. ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க, தொடர் முற்று பெறாமல் இருக்கும், நிறைவு செய்யணும். அல்லது பழமொழி. சரியா? பழமொழி கொடுத்துருப்பாங்க, அந்த பழமொழியை நீங்க என்ன பண்ணணும்? நிறைவு செய்ய வேண்டும். அப்ப கலை சொற்கள், ஆங்கில சொற்கள் கொடுத்துருப்பாங்க, ஆங்கில சொற்களுக்கு இணையான நீங்க தமிழ் சொற்கள் சொல்லணும். அது பிறகு பகுதிகளுக்கு உங்களுக்கு வகுப்பறையில் சொல்லியிருக்கோம். பகுதி விகுதி இடைநிலை, சாரி சந்தி விகாரம். ஒரு சொல்ல 2ஆ பிரிச்சிங்கன்னா பகுதி விகுதி, ஒரு சொல்ல 3ஆ பிரிச்சிங்கன்னா பகுதி இடைநிலை விகுதி. அதனால பாய்வி, பாயிவி, பா பாசா, பா ஈவி. அப்போ ஒரு சொல் 4ஆ பிரிச்சுன்னா பகுதி சந்தி இடைநிலை விகுதி. சரியா? அப்போ அதை பார்த்தீங்க. பகுதிகளுக்கு பார்க்கணும். சொல்லுக்குள் சொல். ஒரு 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 3 வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொல் இருக்கும். அந்த சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சொற்களை நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும். 3 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க, 6 எழுதணும். அடுத்தது சிறுவினா. சிறுவினா வந்து பார்த்தீங்கன்னா முதல் பகுதி செய்யுள் வினாக்களா இருக்கும். அப்புறம் ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க, அந்த பத்தியிலிருந்து சில வினாக்கள் கேட்பாங்க. அப்போ செய்யுள் வினாவும் இருக்கும், பத்தி வினாவும் இருக்கும். மொத்தம் 3 இருக்கும். அதில் நீங்க 2 எழுதணும். 6 மதிப்பெண்கள். அடுத்து சிறுவினா. உரைநடையிலிருந்து வினாவும் இருக்கும். உரைநடை வினாவும் மனப்பாட பாடல். இது வந்து 34வது வினா. மாணவர்கள் நினைவு வச்சுங்க, இது 34. இது கட்டாய வினா. கட்டாய தேர்வுல இந்த பகுதியை நீங்க எழுதணும். இப்போ காலாண்டு தேர்வுக்கு காடெல்லாம் கழிக்கிறது, தித்திக்கும் தெல்லமுதாய், இந்த 2 பகுதி கேட்டிருந்தாங்க. அரையாண்டு தேர்வுக்கு காடெல்லாம் கழிக்கிறது, நீரின்றி அமையா, அந்த பாடம் கேட்கலாம். அல்லது ஓரறிவதுவே ஒன்று, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மொத்தம் 3 வினாக்கள் இருக்கும். நீங்க 2 வினாக்கள் எழுதணும். 6 மதிப்பெண்கள். அடுத்தது பகுதி இலக்கண சிறுவினா. இலக்கண பகுதியில் பகுதி என்ன, ஆளுமைகள் எத்தனை வகைப்படும், இந்த வினாக்கள்லாம் கேட்பாங்க. மொத்தம் 3 வினாக்கள் கேட்பாங்க. நீங்க 2 எழுதணும். மொத்தம் 6 மதிப்பெண்கள். இந்த பக்கம் வாங்க. இந்த பகுதி தான் மிக முக்கியமான பகுதி மாணவ செல்வங்களே. இந்த பகுதியை நீங்க என்ன பண்ணணும்? சுயமாக எழுதக்கூடிய பகுதி. கொஞ்சம் கவனிக்கப்பா. சரியா? சுயமாக எழுதக்கூடிய பகுதி திருக்குறள் பெருவினா. அது என்ன பெருவினா? இது வரைக்கும் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். குறுவினா பார்த்தோம், அடுத்து சிறுவினா பார்த்தோம், அடுத்தது பெருவினா என்பது நெடுவினாவுக்கும் சிறுவினாவுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் பெருவினா. சரியா? 5 மதிப்பெண் வினா. கண்டிப்பா கட்டாயம் இந்த பகுதியில திருக்குறள்ல இருந்து ஒரு வினா வந்து கேட்பாங்க. அதனால நீங்க படிச்ச மனப்பாட பகுதிகள்லாம் பொழுது இருந்தால் இந்த பகுதியில் எழுதலாம். அடுத்தது உரைநடையில இருந்து ஒரு வினா கேட்பாங்க. கட்டாயம் ஒரு கடிதம் ஒன்று கேட்பாங்க. சரியா? அரையாண்டு தேர்வுலையும் கேட்டாங்க, 2ஆம் நிலை பருவ தேர்வுலையும் கேட்டாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய கால்முழுத்த கதைகள் கடிதம். இந்த 5 இயலுக்குள்ள எந்தெந்த கடித வகைகள் இருக்குதோ அதை நன்கு படித்துக் கொள்ளுங்கள். ஒரு கடிதம் ஒன்று கேட்பாங்க. அடுத்து தொகுப்புரை உருவாக்கு. உங்க பள்ளியில அறிவியல் கண்காட்சி நடக்குது, அதுக்கு ஒரு தொகுப்புரை எழுதலாம். அல்லது உங்க பள்ளிக்கு வரக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு தொகுப்புரை எழுதலாம். அந்த தொகுப்புரையை நீங்கள் எழுதணும்.
கட்டாய காட்சியை கொண்டு கவிஞர் ஒரு காட்சி கொடுத்துருவாங்க. சரியா? சொன்னீங்க நீ சரி பரவாயில்ல. இப்ப காட்சியை கொண்டு கவிஞர் இது கூட படிவம் ஒன்று அதை எழுத மறந்துட்டு இது கூட படிவம் எழுதி காணொலி பார்க்குறவங்களும் எழுதிங்க, பேப்பரில் எழுதிங்களா? யார் எழுதாமல் இருக்கிறது? தம்பி வீடியோவை தள்ளாத, தம்பி தள்ளாதீங்க, வீடியோ தள்ளாமல் பாருங்க. இது கூட படிவம் ஒன்று சேர்த்துங்க. சரியா? படிவம் சேர்த்துங்க, ஒரு காட்சி கொடுத்துருவோம். கவிஞரை நீங்கள் சொந்தமாக சுயமாக எழுதலாம். சரியா? அடுத்தது பானை மரட்டல். பானை மரட்டல் இங்கே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பானை மரட்டல் தலைப்பு. அந்த பாடலிருந்து நல்ல ஒரு வார்த்தை எடுத்து என்ன பண்ணுங்க, சமவெளி அப்படின்னு போட்டுருங்க. சரியா? சமவெளி, காடு, தென்னகத்துக்கு சொன்னா, பெண்ணின் பெருமையை சொன்னா அந்த தலைப்பு எழுதுங்க. ஆசிரியர் கவிஞர் தேசிய விநாயகர் இல்லை அதுலேயே இருக்கும், அதை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து குறிப்பிட்ட சட்டகம், முன்னுரை, மைய கருத்து, திறனை கருத்து, மோனை, எதுகை, இயல்பு, முடிவு. இதை அப்படியே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு தேர்வில் இதை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கட்டாயம் உண்டு. சரியா? அதனால பானை மரட்டலுக்கு இந்த தலைப்புகள் கட்டாயம் இருக்கணும். முன்னுரை, உலகமே போற்றக்கூடிய இந்த கவிஞரின் பானை மரம் அல்லது முன்னுரையில் என்ன எழுதுங்கன்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய மைய கருத்து, திரண்ட கருத்து, மோனை, எதிரை, இயல்பு போன்றவற்றை கீழ்கண்டவாறு காணலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. மைய கருத்து இந்த பாடலுடைய மையமான 2 கருத்து. பொதுவாக என்ன சொல்ல வராங்க? இயற்கையை பற்றி சொல்கிறாங்களா, தென்னலை பற்றி சொல்கிறாங்களா, கல்வியை பற்றி சொல்கிறாங்களா, பெண்ணின் பெருமையை பற்றி சொல்கிறார்களா, தமிழுடைய பெருமையை பற்றி சொல்கிறார்களா? மைய கருத்து. திரண்டு கருத்து, இந்த பாடல் முழுமையாக இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் தொகுத்து எழுத வேண்டும். மோனை அடி அல்லது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை எனப்படும். சரியா? முதல் எழுத்து வந்த மோனை எழுதுங்க. காட்டிற்கு அழகு யானை, பாட்டிற்கு அழகு மோனை எழுதலாம். எதுகை, எது கை கொடுக்க விட்டாலும் எதுகை கை கொடுக்கும். 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இயைபு, இறுதி ஒன்றின் இயைபு. முடிவுரை, உலகமே போற்றக்கூடிய கவிஞர் தேசிய விநாயகருடைய பாடலை நான் பானையை பாராட்டியதில் பெருமகிழ்வு அடைகிறேன் சொல்லி முடிச்சிருக்கேன். சரியா? இங்கே வாங்க, பானை பாராட்டணும் முடிஞ்சது. மொழிபெயர்க்க பத்தி கொடுத்துருப்பாங்க, ஆங்கில பத்தி, அதை நீங்கள் மொழிபெயர்க்கணும். அல்லது ஆங்கில பழமொழியை கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் மொழிபெயர்க்கணும், அதை பார்த்துங்க. அல்லது ஆங்கில தொடர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் மொழிபெயர்க்கணும். சில நேரத்தில் ஆங்கில உரையாடல் கொடுத்துருவாங்க, அந்த ஆங்கில உரையாடலும் நீங்கள் மொழிபெயர்க்கணும். அது இந்த மொழிபெயர்ப்பு என்பது உங்களுக்கு 3 வகையில் வரும். எப்படி வந்தாலும் நீங்கள் எழுதணும். அடுத்தது செவிமாற்று திறனாளிக்கான வினா. ஒவ்வொரு பகுதியிலும் மாணவ செல்வங்களே செவிமாற்று திறனாளிக்கு உரிய வினா அப்படின்னா அதை நீங்கள் எழுதக்கூடாது. சரியா? அதை எழுதாம ஏன் வினாக்கள் எழுதணும்? ஐயா அப்படி அந்த வினாவை எழுதுட்டா என்னையா அப்படின்னா கட்டாயம் அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, மதிப்பெண் வழங்க மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு கட்டம் போட்டு காமிச்சிருக்கிறேன். அடுத்தது நெடுவினா, செய்யல் இருந்து 2 வினா கேட்பாங்க. அடுத்தது உரைநடை கதை. கதை பகுதி நமக்கு தண்ணீர் கதை இருக்குதா, அப்புறம் வேற என்ன கதை இருக்குது? செய்தி, தண்ணீர் கதை இருக்குது. அப்புறம் இந்த கதை இருக்குது பாருங்க, நாதஸ்வர கதை. என்ன கதை? இசை ஜாம்பவான். செய்தி ஐயா, செய்தி செய்தி அந்த கதை இருக்குது. மேலும் அதுக்கு முன்னாடி இன்னொரு கதை இருக்குது. என்ன கதை பாருங்க? தாய்மைக்கு தொடர் வண்டி பயண கதை. காட்சி கொடுக்க வேண்டியது தண்ணீர் கதை தான், அதில் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்படி 4 விதமான கதை பகுதி இருக்குது. அந்த கதை பகுதிகள் நல்லா படிச்சீங்க. அடுத்தது கட்டுரை அல்லது வரவேற்பு மடல் அல்லது குறிப்புகளை கொண்டு கட்டளை எழுதி. கட்டாயம் ஒரு கட்டுரை வரும், ஒரு வரவேற்பு மடல் வரும், குறிப்புகள் கொடுத்துருவாங்க. அந்த குறிப்புகள் இருக்கக்கூடிய குறிப்புகளை எழுதி உள்ள கருத்தை எழுதாலே உங்களுக்கு பாதி மதிப்பெண் கிடைக்கும். சரிங்களா? அதனால மொத்தம் 100 மதிப்பெண்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த தேர்வுக்கு நன்கு படியுங்கள். இந்த குறிப்புகளாக எடுத்து வச்சிங்க. இந்த குறிப்புகளாக அதெல்லாம் உங்களுக்கு அதுதான். ஏன்னா வகுப்பு மாணவர்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதனால் இணைய வழியில் உங்களுக்கு இந்த செய்தியை நான் அனுப்புகிறேன். அனைவரும் தேர்வுக்கு நன்கு படியுங்கள், கடினமாக உழையுங்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.